பல்லடம் அருகே மங்களத்தில் கழிவு பஞ்சு அரவை ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கழிவு பஞ்சுகள், அதாவது பழைய கட்டிங் வேஸ்ட் துணிகளில் இருந்து அதனை அரைத்து பஞ்சாக மீண்டும் மாற்றி மீண்டும் நூலா ஆலையானது செயல்பட்டு வருகிறது. இது பல்லடம் அடுத்த மங்களத்தை சேர்ந்த அபு என்கிற இப்ராஹிம் என்பவர் கடந்த 5 மாதங்களாக இந்த கழிவு பஞ்சு அரவை ஆலையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் 20 வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய அந்த ஆலையின் பின்புறத்தில் திடீரென புகையானது வெளியேறி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் அதனை அணைக்க முற்பட்ட பொழுது தீ உள்ளுக்குள் பரவி பஞ்சு வைத்திருந்த இடத்திலும் தீ பற்றியது. இதனால் அவசரமாக வெளியேறிய தொழிலாளர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பல்லடம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சுமார் 3 மணி நேரமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீயானது வெப்பம் காரணமாக, அதாவது அதிகபட்சமான வெயில் தாக்கம் காரணமாக தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் 10க்கும் மேற்பட்ட லாரிகள் உதவியுடனும் தொடர்ந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அணைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. 3 மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தீ விபத்தில் கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. மேலும் கழிவு பஞ்சு இயந்திரம் என சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் மேலான பொருட்கள் இந்த தீ விபத்தில் எரிந்து சேதமாகி இருக்கிறது. இது தொடர்பாக மங்களம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.